சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். 4 பேரை போல புருஷன் கூட சந்தோஷமா போகணும் வரணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கு. அதனால எங்கள் வீட்டுக்காரர் அதை பற்றி இது பண்ண மாட்டார். வெளியே எங்கன்னா போனோம் அப்படின்னு சொன்னோமா அவர் தான் தூக்கவே ஆரம்பித்தார். என்ன எங்கே போனாலும் என்னை விடவே மாட்டார், கீழவே விட மாட்டார். குழந்தைங்கள தூக்குற மாதிரி இந்த கையில் தூக்கி வச்சிக்கின்னு எங்கே இருந்தாலும் என்னை போயிடுவார். குழந்தைங்க மாசமாக இருக்கிறப்போ குழந்தைங்க 4 கால் பாசலில் தவழ்ந்து போவோம் பார்த்தியா, அது மாதிரி தான் போவேன் நான். அப்போ இந்த வயிறு ரொம்ப தரையில் தேயும். எங்கள் வீட்டுக்காரர் என்னை கீழவே தனியாகவே என்னை போக விட மாட்டார். ஒரு பாத்ரூமுக்கு போனோன்னா கூட என்னை தூக்கின்னு போய் உட்கார வைப்பார். வேறு யாருன்னா பொண்ணை கட்டியிருந்தா கூட ஒரு சந்தோஷமாக இருந்திருப்பார் பழகுது. நம்மளை கட்டினதுனால தானே இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். அதையும் ஒரு முறை சொல்லியிருக்கிறேன். என்னை அடிச்சிட்டார். அது மாதிரி நான் சொல்கிறப்போ நம்ம சாப்பாடு செலவு பார்க்கணும், இவர் சம்பாதிக்கிறது நம்மளுக்கு பத்தாது அப்படின்னு சொல்லி தான் நான் வியாபாரமே பண்ணேன். இப்போ இன்னைக்கு சம்பாரிச்சுன்னு இதை பார்த்துட்றோம். மறுநாள் என்னால் முடியல வீட்டில் இருக்கிறோம் அப்படின்றப்போ அன்றைக்கி ரொம்ப திண்டாட்டமாகிடும் சாப்பாடு செலவுக்கு. கடை போய் போட்டும் சுத்தமாக வியாபாரமே இருக்காது. அப்போது 40 ரூபா 30 ரூபா ஒரு நாள் போனி கூட பண்ணாத ஏந்து வந்திருப்பேன் நான். அப்போல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். நம்மளும் வீட்டில் உக்காந்திங்கன்னா என்ன இப்போ சொந்த வீடாக இருந்தால் கூட எத்தனை வர சம்பளத்தை வீட்டு செலவுக்கு வச்சுக்கலாம், சொந்த வீடு தானே அப்படின்னு சொல்லி இருக்கலாம். வாடகை கட்டணும், அது பத்தாது அப்படின்னு சொல்லி தான் நானும் வியாபாரம் பண்ண போகிறது. சம்பாதிக்கிறது வயிற்றுக்கு சாப்பிடவே கரெக்டாக இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் நம்ம எங்கே சொந்த வீடு அதெல்லாம் ஆசைப்பட முடியும். சொந்தமாக வீடு வாங்கணும், அதில் நாங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கணும், எந்த ஒரு கஷ்டமும் இல்லாத சம்பாதிக்கிறத சாப்பிட்டு வீட்டில் இருக்கணும். அது எப்போ நிறைவேறுமோ அந்த கடவுளுக்கு தான் தெரியும். என் பேர் காஞ்சனா. எனக்கு போலியோ அட்டாக் ஆச்சு 6 மாதத்தில். நான் 20 வருஷமாக கடை விற்கிறேன், சூளையில் வியாபாரம் பண்ணுறேன். லவ் மேரேஜ் தான். என்னை விருப்பப்பட்டு அவர் ஏற்றுக்கினாரு, சந்தோஷமாக வச்சுன்னு இருக்காரு. அது 2 மாதம் தான் இருக்கும். 2 மாதம் தான் நாங்கள் லவ் பண்ணோம். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் யார் வீட்டுக்கும் அனுப்ப மாட்டார். இருந்துச்சுன்னா இருக்கிறத வச்சுக்கின்னு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கின்னு இருப்போம். சந்தோஷமாக வச்சுருக்காரு எங்கள் வீட்டுக்கார். 6 மாதம் குழந்தை. நான் பசங்கள்லாம் விளையாடுறப்போ எனக்கு அந்த ஒரு ஆர்வம் இருந்தது, இப்போவும் இருக்குது. 4 பேரை போல் புருஷன் கூட சந்தோஷமாக போகணும் வரணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கு. அதனால் எங்கள் வீட்டுக்காரர் அதை பற்றி இது பண்ண மாட்டார், பெருசாகவே நினைக்க மாட்டார். அவங்க சொந்த காத்து இதுலேயும் சரி எங்கள் இதுலேயும் சரி என்னை விட்டு கொடுக்காம பார்த்துப்பார். அவங்க ஆளுங்க என்னை கல்யாணம் பண்ண வேணான்னு சொன்னாங்க. ஆண்டிகப்பாக இருக்காங்க, பண்ணாதீங்க, குழந்தெல்லாம் பெக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணாங்க. எங்கள் வீட்டுக்காரர் நான் தான் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தெரியாமே என்னை கல்யாணம் பண்ணிக்கினார். நல்லா தான் வச்சுன்னு இருக்காரு. இது வரைக்குமே என்னை சந்தோஷமாக வச்சுருக்காரு. யாருக்கிட்டையும் என்னை அனுப்புனது கிடையாது, எது ஒரு இதுவும் இல்லை. எனக்கு 2 பையன், ஒரு பையன் இறந்துட்டான். சின்ன பையன் இறந்துட்டான், பிறந்த உடனே இறந்துட்டான். பெரிய பையன்தான் இருக்கான். ஆனாலும் இப்போ எனக்கு அந்த ஒரு ஆசை இருக்குது, நம்மளை இந்த மாதிரி நம்ம வீட்டுக்காரு பார்த்துக்கினாரு அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. இது வரைக்கும் என் கூட பிறந்தவங்க 2 பேர், அவங்க நல்லா இருக்காங்க. ஒரு பொண்ணு ஒரு பையன். நான் தான் தளிச்சேன் பொண்ணு. எனக்கு அடுத்து ஒரு பையன், தம்பி தங்கச்சி, 3 பேர் நாங்கள். தம்பி கூட என்னை தூக்கின்னு தான் போவான் உப்பு முட்டை. எங்கள் வீட்டுக்கார் வர வரைக்குமே என் தம்பி தான் என்னை சுமப்பான். எங்கே போனோம் வரணுன்னா கூட எங்கள் தம்பி தான் என்னை தூக்கின்னு போவான், நல்லா பார்த்துப்பாங்க. எங்கள் தங்கச்சி ரொம்ப ஒல்லியாக இருக்கிறதுனால என்னை தூக்க முடியாது அவளால். அதனால் வேண்டி நல்லா பார்த்துப்பானா. இப்போ நான் எங்கேயுமே வெளியெல்லாம் போகிறது கிடையாது. அதுக்கு முன்னாடி ரொம்ப ஒல்லியாக இருப்பேன், இப்போ உடம்பு போட்டுச்சு. பெரிய ஆப்ரேஷன் பண்ணுறதுனால உடம்பு போட்டுருவோம். நான் எங்கேயுமே சுத்தமாக போகிறது கிடையாது. கடைக்கு போவேன், அங்கே வண்டியை விட்டு இறங்கின உடனே கீழே இறங்கி கடை போடுவேன். அதுக்கப்புறம் வண்டியில் ஏறி உட்காந்து நீட்டாக வீட்டுக்கு வந்துடுவேன். இதே தான், வேறு எங்கேயுமே வெளியெல்லாம் போகிறது கிடையாது. அவராலேயும் முடியல, 40 வயசு ஆகுது அவருக்கு, அவரால் முடியல. கார்பரேஷனில் பெருகிற வேலை செய்கிறாரு, கான்ட்ராக்ட். அது 13 வருஷமாக செய்கிறாரு. இன்னமும் அவருக்கு ஆர்டர் போடுறேன்னு சொல்லிவிட்டு இன்னமும் போடாத இருக்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 13,000 14,000 சம்பாதிக்கிறாரு. அது எங்கள் குடும்பத்துக்கு பத்தலை சொல்லி தான் நான் வேலைக்கு இது வியாபாரம் பண்ணுறேன். பையனும் கூலி வேலை தான் செய்கிறான். யாருன்னா எதனா பெயிண்ட் அடிக்க அதுக்கு இதுக்குன்னு கூப்பிட்டாக்கா அப்போ போயிட்டு வந்துடுவான். டெய்லி வருமானம்லாம் கிடையாது அவனுக்கு. எங்கள் வீட்டுக்கார் மட்டும்தான் மாதம் சம்பளம் வாங்குறாரு. 14,000 15,000 வாங்குவார். அதை வச்சுக்கின்னு தான் நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கோம். கல்யாணம் ஆனதுலேருந்தே வாடகை வீடு தான் எங்களுக்கு. வாடகை குத்துன்னு தான் இருக்கும்.
நாங்கள் சம்பாதிதான் அன்னைக்கு போகுது. இன்றைக்கி செலவு என்னவோ அதை மட்டும் பார்த்துக்கிறது. நானாக தான் விருப்பப்பட்டு போட்டேன். நம்மளுக்கு வருமானம் பத்தல, 1க்கு 2 குழந்தை ஆயிடுச்சு, நம்ம சாப்பாடு செலவு பார்க்கணும், இவர் சம்பாதிக்கிறது நம்மளுக்கு பத்தாது அப்படின்னு சொல்லி தான் நான் வியாபாரமே பண்ணேன். நானாக தான் ஏற்படுத்தினேன். எங்கள் வீட்டுக்காரர் இது வரைக்குமே என்னை கடை போட வேணான்னு தான் சொல்லின்னு இருக்காரு. நானாக தான் விருப்பப்பட்டு போடுறேன். காலையில் 7 மணிக்கு போவேன். போயிட்டு 2 கல்லா ஏற கட்டின்னு வந்துடுவேன். எங்கள் வீட்டுக்காரர் தான் எல்லா சருக்கெல்லாம் வாங்கின்னு வந்து தருவார். கருவாடு, பூண்டு இதெல்லாம் போய் அவரே வாங்கின்னு வந்து எனக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போவார். அவர் 300ரூபா 400ரூபா அப்படி சம்பாதிப்போம். ஒரு 2000 போட்டோன்னா ஒரு 3 நாள் 4 நாள் வியாபாரம் பண்ணுவோம். அதை வச்சு சுத்தமாக பற்ற மாட்டேங்குது. ஒரு அரிசி வாங்கினோன்னா கூட அது காசு பற்ற மாட்டேங்குது. தக்காளி வாங்கினோன்னா கூட ஒரு 100ரூபா ஆகுது. ஒரு அரை கிலோ வாங்கினோன்னா கூட 100ரூபா ஆகிப்போகுது. அரிசி வாங்கணும், எல்லாமே டெய்லி கடையில் வாங்கி தான் செய்யணும். இப்போ இன்றைக்கி சம்பாரிச்சுன்னு வந்து இதை பார்த்துட்றோம். மறுநாள் என்னால் முடியல, வீட்டில் இருக்கிறோம் அப்படின்றப்போ அன்றைக்கி ரொம்ப திண்டாட்டமாகிடும். சாப்பாடு செலவுக்கு ரொம்ப காசு இதுவாகிடும். அப்போ மற்றவங்கக்கிட்ட 200 100 கடன் வாங்குவோம். என் பையன் சம்பாதிக்கிறது ஒரு என்ன சொல்கிறது, வாரத்தில் 2 நாள் 3 நாள் அப்படி தான் வரும் அவனோட வருமானம். எங்கள் வீட்டுக்காரது மாதம் அது வாடகை கட்டுறதுக்கு சரியாக இருக்கும். அவர் வாங்குகிற காசு, அவர் உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்ட்டு லீவ் போட்டாருன்னா அதெல்லாம் சொச்சம் காசெல்லாம் போயிட்டு வர்றது வாடகைக்கு சரியாக இருக்கும். இந்த 2வது குழந்தை இருந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்குங்கக்கா. நான் அது மூஞ்ச கூட பார்க்கவே இல்லை. நான் எங்கே அழுவ போகிறேன்னு சொல்லி என்கிட்ட சொல்லவே இல்லை. 15 நாள் வரைக்குமே எனக்கு சொல்லவே இல்லை. ஆஸ்பத்திரிலேருந்து இன்றைக்கி டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா காலையில் தான் எனக்கு தெரிய வருமே. 4 மணிக்கு பண்ண போகிறாங்க, வீட்டுக்கு அனுப்ப போகிறாங்கன்னா காலையில் தான் வந்து நர்ஸு அந்த இதுவெல்லாம் கையெழுத்தெல்லாம் வாங்குவாங்க. அப்போ சொன்னாங்க. சொன்னாங்க. அதுவும் வந்து எப்படி சொன்னாங்கன்னா, நீங்கள் வீட்டுக்கு போகணும் அப்படின்னாங்க. நான் என்ன சொன்னேன், என்கிட்ட வந்து பாப்பா கண்ணாடி ரூமில் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் வச்சுன்னு இருந்தாங்க. நானும் அதுதான் நினச்சேன். இந்த மாதிரி மேடம் நீங்கள் கண்ணாடி ரூம்லேருந்து பாப்பாவை கொடுத்துட்டிங்கன்னா நான் கூட இட்டுன்னு போயிடுவேன், நீங்கள் பாப்பாவை கொடுக்காம என்ன வரைக்கும் போன்னு சொல்கிறீங்களா, அது எப்படிங்க அப்படின்னா, உந்து குழந்தை அப்போவே இறந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னையும் ரொம்ப ஷாக்காயிடுச்சு. எங்கள் வீட்டுக்காரர் வந்தார் என்னை பார்க்கறதுக்கு. அவரை பிடிச்சிக்கின்னு ரொம்ப அமக்கலம் பண்ணி விட்டேன், அழுதுக்குன்னு ஒரே இது பண்ணி. அப்போன்னா நாங்கள் என்ன சமாதானப்படுத்தினாங்க, இல்லைம்மா அப்போவே தான் இறந்துச்சு, உங்கள்கிட்ட சொன்னால் நீ எங்கே அமக்கலம் பண்ண போகிற, அதுவும் பெரிய ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி அதனால தான் நாங்கள் மறைச்சிட்டோம், நீ விடு இன்னொரு பாப்பா நம்ம பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அதை விட குழந்தை தங்கலை, ஒரு பையனை மட்டும் பார்த்துக்கணும். நாங்கள் நல்லா வளர்த்துக்குறோம். நாங்கள் என்ன ஒன்று குறைனாக்கா படிப்பு கொடுக்கல, அதுதான் குறை. ஆனால் பழக்கம் வழக்கம் எல்லாத்துலேயுமே எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. என் பையன்கிட்ட நல்லா இருப்பான். வேலைக்கு போனால் வீடு தான், வீட்டை விட்டு வெளியே வரமாட்டான், எங்கேயுமே பேச மாட்டான், ஃப்ரெண்டு யாருமே கிடையாது. சின்னதில் இருந்தது, இப்போ கிடையாது. வீடை விட்டா வேலை விட்டா வீடு, இப்படி தான் இருக்கான். நடுவில் என்ன ஆயிடுச்சுனாக்கா வருமானம் சுத்தமாக இல்லாதவோ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்போ குடிக்க ஆரம்பிச்சிட்டார் அவர். அப்போ வந்து என்ன ஆயிடுச்சுனாக்கா படிக்க வைக்க முடியல. அப்போ அந்த டைமுக்கு நான் தான் பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அவர் குடிச்சின்னு இருக்கிறப்போ. அப்போ என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வருஷம் ஃபீஸுன்னு சொல்லி சூளையில் இருக்குது, அதில் தான் சேர்த்தாகணும். வருஷம் ஃபீஸு வருஷம் 3000னால அதுவே என்னால் முடியாது. எங்கன்னா தண்டலோ கடமோ வட்டிக்கோ ஏதோ ஒன்று வாங்கி தான் அதை படிக்க வைப்பேன் நான். அப்படி சேர்த்துன்னு இருந்தேன். அதுக்கப்புறமா இப்போது இருக்கார், ஒழுங்காக தான் இருக்கிறாரு. அதையும் சொல்லி ஃபீல் பண்ணுவார், இந்த புத்தியை நான் அப்போவே வச்சுருந்தேன்னா என் பிள்ளைய நல்லா படிக்க வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லி. நடுவில் ஃப்ரெண்டுங்க வந்து கெடுத்து விட்டாங்க. நல்லா தான் இருந்தார், அந்த குடி மட்டும்தான். அப்படி இருந்தும் எங்களை விட மாட்டார். என்னையும் என் பையனையும் நல்லா தான் பார்த்துப்பார். எங்களுக்கு செய்ய கொள்ள கல்யாண நாள், பையனோட பிறந்த நாள் அதெல்லாம் நல்லா கிராண்டாக அதான் எங்களால் முடிஞ்சதே கிராண்டாக நாங்கள் செஞ்சுப்போம். கேக்கு வாங்கி வெட்ட, சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவோம், இது மாதிரிலாம் இது பண்ணுவோம். கடன்லாம் இருக்காது? இருக்குது. 1 லட்ச ரூபா கடன் இருக்குது, மாத வட்டிக்கு வாங்கி வச்சுருக்கேன். கல்யாணம் பண்ண பையனுக்கு சீட்டு போட்டு வச்சுருந்தோம், அந்த சீட்டு எடுத்து தான் கல்யாணம்லாம் அதெல்லாம் பண்ணோம். அதுவும் பத்தாமல் போயிட்டு சில்லறையாக 50 10,000 20,000 இப்படியே வாங்கி ரொம்ப கடமாகி போச்சு எனக்கு. மாதமானால் அதுக்கு வட்டி கட்டின்னு தான் வரோம். நாங்கள் இன்னும் கடன் கொடுக்கல. இந்த வண்டி கொடுக்குறப்போ வந்து சீட்டு போட்டு கொடுத்தாங்க. இங்கே சாயறதுக்கும் இங்கே உக்காரத்துக்கும் சீட்டு போட்டு கொடுத்தாங்க. அது வந்து எனக்கு இந்த தொட வலி ரொம்ப ஆரம்பிச்சிச்சு. அதனால் வேண்டி அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ப்ளவுடு மாதிரி போட்டுக்கினேன். இது மாதிரி ரெடி பண்ண சொல்லி இது போட்டுக்கின்னு இப்போ உக்காயின்னு இருக்கிறேன்.
முன்னாடி பழைய வண்டி ஓட்டின்னு இருந்தேன். ரொம்ப அது மோசமாக இருந்தது. அதை ரெடி பண்ண கூட என்கிட்ட காசு இல்லை. அது மாதிரி ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம் நாங்கள். கழட்டி விஜய் கொடுத்தது, விஜய் மன்றத்துலேருந்து கொடுத்தாங்க. இந்த வண்டி வாங்கினோன்னே இப்போ எப்படிக்கா இப்போ ரொம்ப யூஸாக இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து அந்த வண்டியில் ஓட்டுறப்போ எனக்கு இந்த கை வலி ரொம்ப இருக்கும். அதுக்குன்னே மாத்திரை வாங்கி போடுவேன். டெய்லியே மெடிக்கலில் மாத்திரை 30 ரூபாய் 20 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கி போட்டால் தான் அந்த தூக்கமே வரும் எனக்கு. இல்லைன்னா தூங்க முடியாது என்னால். ஆமாம், தினமும் போடுவேன், மெடிக்கலில் வாங்கி போடுவேன். இப்போ இந்த வண்டி வந்ததுலேருந்து அந்த கை வலி இல்லை எனக்கு. உண்மையாலுமே சொல்கிறேன், அந்த கை வலி இல்லை எனக்கு. நார்மலாக இருக்குது, நல்லா ஈஸியாக இருக்குது இந்த வண்டி ஓட்டுறதுக்கு. நம்மளும் வீட்டில் உக்காந்திங்கன்னா என்ன, இப்போ சொந்த வீடாக இருந்தால் கூட எத்தனை வர சம்பளத்தை வீட்டு செலவுக்கு வச்சுக்கலாம், சொந்த வீடு தானே அப்படின்னு சொல்லி இருக்கலாம். வாடகை கட்டணும், அது பத்தாது அப்படின்னு சொல்லி தான் நானாக வியாபாரம் பண்ண போகிறது. சம்பாதிக்குது வயிற்றுக்கு சாப்பிடவே கரெக்டாக இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் நம்ம எங்கே இந்த சொந்த வீடு அதெல்லாம் ஆசைப்பட முடியும். ஆனால் அந்த நினப்பு எங்களுக்கு இருக்குது, ஒரு சொந்த வீடு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற நினப்பு இருக்குது. எங்களால் முடியல. சொந்தமாக வீடு வாங்கணும், அதில் நாங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கணும். எந்த ஒரு கஷ்டமும் இல்லாத சம்பாதிக்குது சாப்பிட்டு வீட்டில் இருக்கணும் சந்தோஷமாக. என்னோடய ஆசை என்னென்னா, ஒரு வீடு கட்டிட்டு இதான் வீடு சொந்தமாக இருக்கணும், அதில் நம்ம குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற ஆசை. அது எப்போ நிறைவேறுமோ அந்த கடவுளுக்கு தான் தெரியும். உங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் கிடைச்சா நல்லா இருக்கும்? அவங்களால முடிஞ்சது எது பண்ணாலும் நான் சந்தோஷமாக ஏற்றுப்பேன். இவ்வளவும் நம்ம கஷ்டப்பட்டோம், நம்ம எதுவுமே பெருமையாக இருக்கிறதுக்கு இல்லையே, இப்படியே தான் இருக்கிறோமே, இது எப்போ தான் மாறும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிது இருக்குது. இந்த மாதிரி என்னடா இது லைஃபு, சம்பாதிக்கிறது துன்றதுக்கு மட்டும்தானா, மற்றபடி எதுவுமே எடுத்து வைக்க கொள்ள எதுக்குமே இல்லையா அப்படின்னு சொல்லி நான் எவ்வளோ இது பண்ணியிருக்கேன். ஆனால் எங்கள் சூழ்நிலை அந்த மாதிரி ஆகுது. அதுக்கேற்ற மாதிரி வந்தது கஷ்டங்க. இது ஒரு 200 ரூபாய் எடுத்து வச்சா அதுக்கேற்ற மாதிரி ஒரு செலவு வந்தது. ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு ஜுரம், அந்த மாதிரி எதனா ஒன்று வந்தது, அந்த காசை எடுத்து அதுக்கு செலவு பண்ணிடுறோம். அதனால் எதுவுமே எடுத்து வைக்க முடியல எங்களால். நான் போகிற வீடெல்லாம் வந்து வாடகை ஜாஸ்தி இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு வீட்டு உள்ளவே தான் பார்த்துப்பேன். பாத்ரூமு வீட்டு உள்ளவே இருக்கிற மாதிரி, ஆள்லே இருக்கிற மாதிரியே பார்த்துப்பேன். 6000 7000 அதனாலே வாடகை ஜாஸ்தி கொடுத்தே நான் போவேன். ஏன்னா நான் 4 பேரை மாதிரி என்னால் தூரமாக போயெல்லாம் போக முடியாது பாத்ரூமு. அதனால் வேண்டி என்ன பண்ணுவேன், வீட்டு உள்ளவே இருக்கிற மாதிரி நான் அப்போ கல்யாணம் ஆனதுலேருந்து இப்போ வரைக்குமே வீட்டு உள்ளே இருக்கிற மாதிரியே தான் பாத்ரூம் பார்ப்பேன். இப்போவும் அப்படி தான் இருக்கிறோம். வீட்டு உள்ளவே தான் பாத்ரூம் இருக்கும். குளிக்க கொல்ல பாத்ரூம் போவேன், இதெல்லாமே வீட்டு உள்ளவே தான் இது பண்ணிப்போம். சம்பாதிக்கிறது வாடகைக்கு, அந்த ஒரு காரணத்துக்கோசரம் அவ்வளோ ஜாஸ்தி வாடகையில் நாங்கள் போயிடுறது. ரோட்டு கடை தான் அது. பூர்வீகமே எங்கள் அம்மாலாம் அங்கே தான் இருக்கிறவங்க, உள்ள மீன் வியாபாரம் பண்ணுறவங்க. அவங்க எனக்கு கடை பார்த்து ரோட்டில் பார்த்து வச்சாங்க. அதெல்லாம் யாரும் எதுவும் பிரச்சனைலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. கடை போய் போட்டும் சுத்தமாக வியாபாரமே இருக்காது. அப்போது 40 ரூபா 30 ரூபா ஒரு நாள் போனி கூட பண்ணாத ஏந்து வந்திருப்பேன் நான். போனியாக ஆகாது, கடையை போட்டு அப்படியே உக்காந்துன்னு இருப்பேன். போனியாக ஆகாது, அந்த மாதிரிலாம் கூட வந்திருக்கிறேன். அப்போல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், போயும் வேஸ்ட் ஆகுதே, இதுக்கு நம்ம வீட்லேயே இருந்துருக்கலாம் பழகுதே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டத்தோடு வந்திருப்பேன். எனக்கு எப்படி சொல்கிறது, எங்கள் அம்மாவை விட எங்கள் அம்மா எங்கள் தம்பி, எங்கள் அப்பா வந்து சின்னதுலேயே இறந்துட்டார். எங்கள் அம்மாவை விட எங்கள் தம்பியை விட அவர் என்னை நல்லா பார்த்தாரு. அந்த 2 மாதத்தில் வந்து அவ்வளோ ஒரு இதுவாக பார்த்துக்கினாரு என்ன. அதான் அதில் தான் எனக்கு வந்தது நம்பிக்கை. பாசத்தோடு வந்த உடனே சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறது. வேலைக்கு போயிருந்தார் பீரோ கம்பெனியில், அதெல்லாம் தூக்கி வைக்கிற வேலை செஞ்சிருந்தார் ஆரம்பத்தில் லவ் பண்ணுறப்போ. அந்த வேலையில் வந்து வந்த உடனே 1 மணிக்கு சாப்பாட்டுக்கு வருவார். வந்த உடனேமே என்னை வந்து பார்ப்பார், எங்கள் வீட்டாண்ட வந்து பார்த்துட்டு, சாப்பிட்டியாம்மா என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். நானும் போய் சாப்பிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிவிட்டு அதே மாதிரி இட்டுன்னு வந்து விட்றது. 3 வேலையும் என்னை கரெக்டாக பார்த்துக்கின்னு கொண்டுக்கின்னு இருப்பார். ஆமாம், கூடவே பார்த்து அந்த 2 மாதம் இது தான் பார்த்துப்பார். வெளியே எங்கன்னா போனோம் அப்படின்னு சொன்னோமா அவர் தான் தூக்கவே ஆரம்பித்தார் என்னை. அப்போவே அவர் தான் வந்து, இந்த மாதிரி இந்த பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, நான் இந்த மாதிரி லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து சொன்னார். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் சொன்னேன், எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாதுங்கன்னு சொல்ல அண்ணான்னு தான் சொன்னேன். அப்போது அவரோட இதுவுக்கு நான் அண்ணான்னு சொன்னேன். இல்லைண்ணா எனக்கு தெரியாது, எங்கள் அம்மா கிட்ட ஒன்றா நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சொன்னதுக்கு எங்கள் அம்மா கிட்ட போய் நான் சொன்னேன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எங்கள் அம்மா என்னன்னாங்கப்பா, நீ நல்லா இருக்கிற, என் பொண்ணு இந்த மாதிரி இருக்குது,
இவ ஒத்துக்குவாங்களாப்பா அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு இவ தான் என் உலகம், இவ இல்லைன்னா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணார். சொன்ன உடனே என்ன பண்ணாங்க, அவங்க வீட்டுக்கு தெரிய வந்துச்சு. தெரிய வந்தோடனே அவங்க வீட்டில் வந்து பொண்ணே பார்த்துட்டாங்க, அவருக்கு பொண்ணே பார்த்துட்டாங்க. 5 சவரம் நகை போடுற 24 வருஷத்துக்கு முன்னாடி பொண்ணே பார்த்துட்டாங்க. 5 சவரம் நகை போட்டு சாமான் செட்டெல்லாம் தராங்க அப்படின்னு சொல்லி பொண்ணும் பார்த்துட்டாங்க. ஃபோட்டோவும் எடுத்தாந்து இவர்கிட்ட குத்துட்டாங்க. குத்த ஃபோட்டோவை கீழ்ச்சி போட்டு அப்போவே ஒரே வாரத்துலேயே எனக்கு கல்யாணம் பண்ணி விடுங்க எங்கள் அம்மா கிட்ட வந்து. ரொம்ப இதுவாக இருந்தது எனக்கு, அதை சொல்கிறதுக்கே எனக்கு வாய் வரல, அது மாதிரி இருந்தது எனக்கு. ஆமாம், ரொம்ப இருந்தது எனக்கு. நானே வந்து கூச்சப்படுவேன். ஒரு ஆம்பளை வந்து நம்மளை தூக்கின்னு எங்கே போனாலும் என்னை விடவே மாட்டார், கீழவே விட மாட்டார். எங்கே போனாலும் சரி, அவரோட ஃப்ரெண்டுங்க வந்தால் கூட நம்மளை எதனா தப்பாக பேசுவாங்களா இல்லை கேவலமாக இது பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு நினைப்பே இருக்காது அவருக்கு. எங்கே இருந்தாலும் தூக்கின்னு என்னை அழக்கா குழந்தைங்கள தூக்குற மாதிரி இந்த கையில் தூக்கி வச்சிக்கின்னு எங்கே இருந்தாலும் என்னை போயிடுவார். இப்போ தான் ஒரு 3-4 வருஷமாக நாங்கள் எங்கேயுமே போகிறது கிடையாது. அது என்னன்னு கேட்டால் எனக்கு உடம்பு போட்டுச்சு, அதனால் வண்டி நாங்கள் எங்கேயுமே போகிறது கிடையாது. அவ்வளோ நல்லா என்னை பார்த்துப்பார். கல்யாணம் புதுசில் எப்படி இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். நான் என்ன கேட்குறனோ அதுதான். வருமானம் இல்லைன்னா கூட சரி, அவரால் முடிஞ்சதை எனக்கு செய்வார். என் பையனையும் அதே மாதிரியே பார்த்துப்பார், என்னையும் அதே மாதிரி பார்த்துப்பார். அதான் எங்கள் அம்மா என்னை எப்படி பார்த்தாங்களோ அதை விட ஒரு படி மேலேயே எங்கள் வீட்டுக்காரர் இன்னமும் பார்த்துருந்தாங்கிறாரு. கல்யாணம் ஃபஸ்ட்டு எங்கே கூட்டிகிட்டு போனார்? நாங்கள் அடிக்கடிக்கு சினிமாவுக்கு, பீச்சுக்கு, எங்கே வேணாலும் என்னை இட்டுன்னு போயிடுவார். இந்த கூச்சப்பறத்தே இருக்காது. எங்கே வேணாலும் வாரத்தில் 2 சினிமானா நாங்கள் பார்த்துருவோம். இட்டுன்னு போயிடுவார். வாரமானால் இட்டுன்னு போயிட்டு சினிமாவுக்கு போயிட்டு வீட்டில் எதுவும் செய்ய வேணான்றுவார். அவரே இட்டுன்னு போய் பிரியாணி வாங்கி கொடுக்க, ஐஸ் எது எது நான் ஆசைப்பட்றேனோ எல்லாமே வாங்கி கொடுத்து சந்தோஷமாக இட்டுன்னு வீட்டுக்கு இட்டுன்னு வந்து. ஆமாம், எங்கே இருந்தாலும் என்னை தூக்கின்னு போயிடுவார். அந்த கூச்சப்படுறதே இருக்காது. எனக்கு தான் வந்து கூச்சமாக இருக்கும். ஆமாம், ஒரு ஆம்பளை வந்து நம்மளை தூக்குறாரு இவ்வளோ தூரம், ஒரு கூச்சமே இல்லாமல் என்ன நினைப்பாங்கன்னு தெரியாமே இவர் இதெல்லாம் செய்கிறாருன்னுவேன். என் பொண்டாட்டியை நான் தூக்குறேன், யார் என்னாடி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்னை தூக்கின்னு போவார். குழந்தைங்க மாசமாக இருக்கிறப்போ குழந்தைங்க 4 கால் பாசலில் தழுந்து போவோம் பார்த்தியா, அது மாதிரி தான் போவேன் நான். அப்போ வந்து இந்த வயிறு ரொம்ப தரையில் தேயும். ஆமாம், அப்படின்றப்போ எங்கள் வீட்டுக்காரர் என்னை கீழே தனியாகவே என்னை போக விட மாட்டார். ஒரு பாத்ரூமுக்கு போனோன்னா கூட என்னை தூக்கின்னு போய் உட்கார வைப்பார். பாத்ரூம் போனதுக்கப்புறம் இட்டுன்னு வந்து நான் எங்கே உக்காரணுமோ அங்கே உக்காந்துடுவேன். எங்கள் வீட்டுக்காரர் என்ன அந்த மாதிரி போவேன்னா சொல்லுவார், ஏன்னா வயிறு தேயுதுமா உனக்கு, அது மாதிரி பண்ணாத, பாப்பாவுக்கு எதுனா ஆகிடும் அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப நல்லா அப்போ ரொம்ப இன்னமும் ரொம்ப பார்த்துக்கினார் என்னை பாசத்தோடு. எனக்கு இப்போவும் தோணுது, இப்போவும் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்குமோ அந்த கஷ்டம் இருக்குது. வேறு யாருன்னா பொண்ணை கட்டியிருந்தா கூட ஒரு சந்தோஷமாக இருந்திருப்பார் பழகுதே. இது மாதிரிலாம் அதான் சந்தோஷமாக கூட போகிறோம் வரோம் இது மாதிரிலாம் இருந்திருப்பார். நம்மளை கட்டினதுனால தானே இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். அதையும் ஒரு முறை சொல்லியிருக்கிறேன். என்னை அடிச்சிட்டாரு. அது மாதிரி நான் சொல்கிறப்போ அடிச்சிட்டாரு என்னை ஒரு முறை. நான் விருப்பப்பட்டு தான் ஏற்றுக்கினேன். என் பொண்டாட்டி எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும். இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணணும், இந்த ஹெல்ப் தான் எனக்கு என் லைஃப்பில் கொஞ்சம் நல்லா இருக்கும், இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா என்ன விஷயம்? எனக்கு வீடு கிடச்சா நல்லா இருக்கும். என்னால் வாடகை கொடுக்க முடியல. இது 40 வயசு வரைக்குமே நான் கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறேன். 16 வயசில் நான் கடை போட ஆரம்பித்தேன். இது வரைக்குமே போட்டுன்னு தான் இருக்கேன். என்னால் ஒரு சொந்த வீடு வாங்க முடியல, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் நான். சொந்த வீடு கிடச்சிதுன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன்.